வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரயஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த அந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் பயிற்சியாகி வர்றதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த மாதிரியான இழப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களாலேயே சில தேவையில்லாத ஒரு மன மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். சரியான ஒரு நித்திரை இல்லாமல் தேவையில்லாத ஒரு குழப்பத்தோட உங்களுடைய லைஃப்ல இந்த 45 நாட்கள் ஒரு தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த முடிவுகள்னால ஏதோ ஒரு உறவுகள் இழப்பாக இருக்கலாம், இல்லை பண நஷ்டங்கள் இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துலயே உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் அந்த செவ்வாய் தான். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவையில்லாத பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அதிகப்படியாக அந்த பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் ஒரு 10 லட்சம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லேண்ட் எல்லாம் பிடிச்சிடும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் தேவைப்படும். இதனால நீங்கள் கடனுக்கு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உறவினர்கள்கிட்டயே அந்த கடனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்களில் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெறாரு, சந்திரன் நீச்சம் அடைகிறார். சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால என்ன அர்த்தம், இங்க உங்களுக்கு பேஸ்மெண்ட் வீக்கு, பாடி ஸ்ட்ராங், அந்த மாதிரி தான். ஆட்சி பெறாரு, செவ்வாய் ஆட்சி பெறாரு அப்படின்னாலே ரொம்ப தன்னம்பிக்கை, ஒரு உடல் வாகு எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே சந்திரன் நீச்சம் அடைஞ்சதுனால ஏதோ ஒரு மனக்குழப்பம் உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன மனக்குழப்பம்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிரச்சனைக்காக நீங்கள் இவ்வளோ ஒரு கவலைப்படுறீங்கன்றதே அதே ஒரு கவலையாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த மனநிலை பக்குவப்படாத ஒரு அன்பர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. அம்மா மீது அதிகப்படியான ஒரு பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள. என்னதான் நீங்க குட்டிக்காரனை அடிச்சாலும் அந்த தாய்மையினுடைய பாசம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்ன நினைச்சாலும், வேணா அதனுடைய விதியே அதுதான்.
இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய முழுமையான விதியே அப்படிதான் இருக்கு. அப்படினால நீங்க என்னதான் ஒரு தாய் பாசத்தை நீங்க எதிர்பார்த்தாலும் அந்த இடத்துல அங்க வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பெரிய அளவுக்கு அந்த குழந்தை மீது ரொம்ப ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகுது. நீங்க ஒரு தாயாக செயல்படும் போது அந்த சந்திரன் மிக அதிகமாக வீரியமாக அந்த குழந்தை இல்லாம நீங்க உயிர் வாழ முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தை மீது ஒரு அதிகப்படியான ஒரு பாசத்தை உடையக்கூடிய ஒரு நபராக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த 12ஆம் இடத்துல அந்த செவ்வாயினுடைய பயிற்சி நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய விரயங்கள் இருக்கும். யாரெல்லாம் நீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் நீங்க தேடுறீங்களோ, இப்போ நீங்க இந்தியாவில் பிறந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வேற ஸ்டேட்ஸ்ல நீங்க அதிகப்படியாக வேலை வாய்ப்பை தேடலாம். தொழில் ரீதியான பிரயாணங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. தொழில் ரீதியான நஷ்டங்கள் படாம பிரயாணங்கள் வைக்கும் போது அங்க நஷ்டங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை ஒரு ஃபியூச்சர் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஒரு லைஃப்ல இருக்கக்கூடிய சில செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதோ, இந்த மாதிரியாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். சில விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தையை பிரிந்து நீங்க இருக்கலாம். அந்த உறவுகள் பிரிவு காரணமாக குழந்தையை பார்க்க முடியாத அளவுக்கு சில அமைப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் வரும். அந்த வருமானத்தை சேமிக்காம நீங்க வேற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண உறவுகள் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வரன்களாக, அதாவது நீங்க இருக்கிற இடத்தை விட வேற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வரன்களாக பார்க்கறது நல்லது. அது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் ஒரு உறவுகள் நல்லா மேம்படக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு கேது திசையில சனி புத்தி, கேது திசையில ராகு புத்தி, இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும்போது தேவையில்லாத கடன்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதனால அதையெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.